பட்டியாலாவில் இருக்க மார்க்கெட்டுக்கு போகலாங்களா வாங்க. ஹஸ்பண்ட் ஒர்க் முடிஞ்சு வந்தோடனே கிளம்புன்னு சொன்னது தான். இருப்போமா அப்புறம் கிளம்பியாச்சு. பையனும் அப்பாவும் முன்னாடி போகிறாங்க. இது காய்கறி மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸு. பையன் போனதுமே அப்பா சாப்பிட ஏதாவது வேணும் அப்படின்னா, அதனால் இது மசாலா பொரி மாதிரி இருக்கலாம், அதை வாங்கி கொடுத்தாங்க. அவன் சாப்பிட்டுட்டு வரான். இதில் இதுதான் நான் கேட்டேன், இது ஆரஞ்சா இல்லை என்னன்னு கேட்டேன். இது ஆரஞ்சு இல்லைங்க. ஆனால் அப்புறம் ஆப்பிள் பார்க்கலான்னு பார்த்தேன். இந்த நிறைய டேமேஜும் இருக்கும், நம்ம தான் பார்த்து எடுக்கணும். கிலோ 80 100 அப்படியெல்லாம் இருக்குது. அடுத்த ஆப்பிள் 1 கிலோ வாங்கியாச்சு. அடுத்து காய்கறி வாங்கலான்னு போனோம். இந்த வெங்காயம்லாம் இப்படி தான் தருவாங்க. இதை நம்ம வெயிட்டு போட்டு எடுத்தோம்னா அதில் என்ன வரும் சொல்லுங்கள், குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் சரி அப்படின்ட்டு வெங்காயத்தாளோடி வேணும்னா அந்த மாதிரி வெங்காயம் வாங்கணும். நார்மல் வெங்காயம் வேணும்னா அது தனியாக இருக்குது, அது வாங்கிக்கலாம். பீட்ரூட்டும் அதே மாதிரி அதோட தான் சேர்த்து தருவாங்க. நம்ம தான் கட் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கிட வேண்டியதான். 1/2 கிலோ வாங்கினாலும் அதுலேயே 1/4 கிலோ சரியாக போயிடும் அந்த தண்டுக்கலாம். அடுத்து ஹஸ்பண்ட் பாவக்காய் எடுத்துகிட்ருக்காங்க. எங்கள் 3 பேருக்கு தானே, அதனால் பாவக்காய் கொஞ்சமாக தான் வாங்கினேன். அடுத்து இந்த இஞ்சி இருக்குது. அது பீர்க்கங்காய் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது பீக்கங்காய் இல்லை, அதுவும் ஒரு இது மாதிரி தான் இருக்குது. அதையும் நான் இப்படி தான் வாங்குவேன், பீக்கங்காய் நினச்சி தான் ஒரு டைம் வாங்கிட்டேன். அடுத்தது கேரட்டுக்கு பாருங்கள், கேரட்டுக்கு இதே மாதிரி தாங்க. நம்ம இதை பார்த்த போய் இதில் பாருங்கள் சிவப்பாக இருக்கா, நம்ம நல்லா ரெட்டாக இருக்குன்னு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் வீட்டில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அது பிஞ்சி காயா இல்லை என்ன காயினே தெரியாது. சரி வேறு என்ன பண்ணுறது, கொடுக்குறத வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்து காளான் இருக்குல்ல, காளான் 2 பாக்கெட் 50 ரூபான்னு கொடுத்தாங்க. அடுத்து இந்த மல்லிகைக்கீரை, பாலக்கீரை, புதினா இந்த கட்டு எல்லாமே 10 ரூபா தான். இப்போ குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிறதுனால அது 10 ரூபா. இது ஒரு கீரைன்னு தான் வாங்கி சமைக்கிறாங்க. இது எனக்கு பேர் சரியாக தரலைங்க, அடுத்த டைம் கேட்டு சொல்கிறேன். அடுத்து தக்காளி வாங்கலான்ட்டு வந்தோம். தக்காளி இப்போ கிலோ 40 ரூபா. இதுலேயும் 1 2 மோசமானது இருக்குது, இதையும் பார்த்து தான் எடுக்கணும். அப்புறம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே வந்தோம். காய்கறி வாங்கிட்டேன், நிறையா வாங்கலை, கொஞ்சமாக தான் வாங்கினேன். வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்தோன்னே இதெல்லாம் உங்களுக்கு காணிக்கலான்னு வீடியோ எடுக்கிறதுக்காண்டி இந்த பக்கம் வந்தேன். இதுவும் சந்தையில் நம்ம ஊர் சந்தையிலலாம் எப்படி போடுவாங்க அந்த மாதிரி எல்லாமே கிடைக்குங்க. வீட்டுக்கு தேவையானது இப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சனால அதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி டெய்லி யூஸுக்கு போடுற மாதிரி இந்த ஷாலு, குளிருக்கு இந்த புசு புசுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி ஃபேண்டு, சின்ன பிள்ளைங்களுக்கு பொம்மைங்க, அந்த ஃபேன்சி கிளிப்பு கடை, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லாமே பார்த்து வாங்கலாம் நல்லா. சும்மா வாங்கலினாலும் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காண்டி போவேன். நான் காய்கறி வாங்குறேனோ இல்லையோ இதை பார்க்குறதுக்காண்டியே போவேன். அடுத்து இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு சமையல் தேவைன்னா, அடுத்து வீட்டுக்கு அப்புறம் பையன் நான் ரஃப் யூஸுக்கு போடுற செருப்பு கேட்டான். அதனால் அவனுக்கு வாங்கலான்னு ஒரு செருப்பு கடையில் பார்த்துட்ருந்தோம். இதுவும் வீட்டில் குளிர்காலத்துக்கு போட்டுட்டு யூஸ் பண்ணுறது தான். அவனுக்கு ஒரு செருப்பு வாங்கிட்டு அவங்க 2 பேரும் செருப்பு பார்த்துட்ருந்தாங்க. நான் அடுத்து வேறு கடையில் சும்மா அப்படி பார்த்துட்டு, இந்த இது பக்கத்தில் இருக்க ஒரு கடை, இதுலேயும் செப்பல்லாம் இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு அடுத்து இது சும்மா தான் குளிர்காலத்துக்குள்ளே ட்ரெஸ்ஸுக்குள்ளே கடை தான். அந்த ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்க மேக்ஸிமம் பக்கத்தில் இது செவ்வாய்க்கிழமை போடுற சந்தை. அதனால் செவ்வாய்க்கிழமை இங்கே வந்து மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிக்கலாம். அடுத்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். வந்துட்டு இந்த கடையெல்லாம் இருக்குது, அப்பாவும் பையனும் போகிறாங்க பாருங்கள். அடுத்து ஹஸ்பண்டு சிக்கன் வாங்கணும்னு கேட்டாங்க, சரி என்ன, அதனால் சிக்கன் கடையில் போய் அவங்க சிக்கன் வாங்கிட்டு இருந்தாங்க. ரிட்டன் அப்புறம் கிளம்பிட்டோம். தெரியுது பார்த்தீங்களா, இப்போ தான் பனிமூட்டம் அப்படியே ஆரம்பிச்சிருக்குது. பனிமூட்டம் இன்னும் நல்லா வந்துச்சுன்னா வண்டியெல்லாம் வெளியே ரோட்டில் ஓட்டிகிட்டு போகவே முடியாது, இப்போவே இப்படி இருக்குது. அடுத்து வீட்டுக்கு வந்துட்டு கேரட் உருளைக்கிழங்கு குழம்பு வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு.